ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கோதுமை தோசை ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கோதுமை தோசையை நார்மலாக செய்து கொடுக்கும்போது வலுவலுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க. அது கூட ஒரு சில பொருளெல்லாம் சேர்த்துட்டு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். வாங்க இந்த எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின ஆசீர்வாத் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி முதல்ல பசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி விஸ்கு வச்சு பசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு துளி கூட கெட்டியே இல்லாமல் ஈஸியாக மாவு பசைகிறதுக்கு வரும். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஃபைன் சாப்பாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தோசை கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இதை மாவோட சேர்க்குறதுக்கு முன்னாடி கை வச்சு ஒரு முறை நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு கூட சேருங்க. அதுக்கு அடுத்தபடியாக 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தையும் லைட்டாக உணுக்கிட்டு சேருங்க. நல்ல வாசமாக இருக்கும். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அடுத்தபடியாக தோசைக்கல்லை சூடு பண்ணுறதுக்கு எப்பயுமே சீசனிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தோசை எந்த தோசை ஊற்றினாலும் நல்லா மொறுமொறுப்பாக வருங்க. இப்போ 2 கரண்டி மாவு எடுத்துகிட்டு, கல் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். 2 கரண்டி மாவு எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அது லைட்டாக ஓரளவுக்கு குக்காகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் சேருங்க. தோசையில் நல்லா மாவு வந்ததுக்கப்புறமா மேலெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் மறைஞ்சிட்டு நல்லா ஒரு எல்லோ கலரில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் தோசையை திருப்பி போடுங்க. தோசை வேகும்போதே எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு தீஞ்சு போயிடும். அது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கனாலும் சவச்சவன்னு இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் கரெக்டான ஹீட்டில் வச்சு வேக வச்சிங்கன்னா தோசை வந்து திருப்பி போடும்போதே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இது சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டாதாங்க கோதுமை தோசை எப்பயுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெங்காயம் வச்சு சீசனிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றும் போதே தெரியும் பாருங்கள், நல்லா புள்ளி புள்ளியாக வந்துச்சுன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு அர்த்தம். மாவும் கரெக்டான பதத்தில் பசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரணும். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கோதுமை தோசை ரெசிப்பியை செய்து பாருங்கள். இதில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி, எல்லா சட்னியுமே வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை தோசையை இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.